ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஒரு கறி தாங்க வந்து செய்ய போகிறோம். வெஜ் கறி தாங்க. அதுவும் இவ்வளோ ஜூஸியாக பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நாக்கில் எச்சி ஊற அளவுக்கான டேஸ்ட் வந்து இருக்குங்க. இதை உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். இது ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலையே நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த விதமான பொடிகளும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுற பொடிகளையும் மண்பானையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பொரியல் வந்து பண்ண போகிறோம். அதுவும் மீன் மேக்கரில் வச்சு தாங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாம் மண்பானையை வந்துட்டு ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ண உடனே நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக வந்து கொதிச்சா வந்து போதும். இப்போ நம்ம கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மீன் மேக்கரை வந்து அதில் வந்து போட்டுடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நீங்கள் வந்து கிராமத்து ஸ்டைலில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ யாருமே வந்து இந்த மண்பானைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் மண்பானை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து அது டேஸ்ட் வந்து தெரியும். இப்போ நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வந்து அந்த தண்ணியில் போட்டு நம்ம மீன் மேக்கரை வந்து ஊற வச்சோம் இல்லையா. இப்போ ஊற வச்ச மீன் மேக்கரை இந்த மாதிரி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேனுங்க. அப்போ தாங்க நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. அதுக்காக தாங்க இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இப்படியே எடுத்தீங்க அப்படின்னா, இப்படியே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நிறைய பிடிக்க வந்து ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சொட்டு கூட வந்து அந்த தண்ணி இருக்காது. தண்ணி இருக்காத பட்சத்தில் நம்மளுக்கு எண்ணெயும் வந்து அதிகமாக வந்து குடிக்காது. இப்போ இதுக்கு தேவையான வீட்டு பொடி தான் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, அதுதாங்க வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு இதை வந்து ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற வச்சு கூட நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னாவே போதும். ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்க வேண்டாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஊற வைக்கலாம் இல்லை, அப்படியே வந்து செஞ்சிடலாம். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கறி விருந்து சமைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நான் அதே மண்பானையை ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக இதுக்கு வந்து நிறைய ஆயில் வந்து தேவைப்படாது. இவ்வளோ தாங்க ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். ஏன்னா நீங்கள் மண்பானையில் கொஞ்சமாக ஆயில் போட்டிங்கனாவே வந்து போதும். நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வறுக்கிற அளவுக்கு வந்து ரெடி ஆயிரும். இதில் கொஞ்சமாக தான் நான் வந்து ஆயில் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம பெரட்டி வச்ச அந்த மீன் மேக்கரை அதிலேயே வந்து போட்டுடலாம். கொஞ்சம் வந்து எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் வந்து போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமே வந்து இதை வந்து போட்டேன். அப்போனா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து குடிக்கும். அதனால் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், நல்லா வந்து பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம இதிலே எண்ணெயை வந்து நல்லா வந்து நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த மீன் மேக்கரில் உள்ள எண்ணெயெல்லாம் வந்து இறங்கிரும். இப்போ நம்ம வந்து சூப்பராக வந்து அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே வந்து பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி இதை எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயிலேயே நம்மளுக்கு வந்து தேவையான அளவு வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டுக்கலாம். ஏன்னா மீன் மேக்கர் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வெங்காயத்தை கூட அதிகமாக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேயே அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வந்து எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து இருக்காது. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக வந்து அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் வந்து எந்த பொருளுமே நம்ம குழம்பு பண்ணும்போது, அதாவது சாம்பார் இந்த மாதிரி போடும்போது நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், பட்டை மிளகா பச்சை மிளகா 2மே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நான் 2 பச்சை மிளகா தான் இதுக்கு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கியிருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து 1 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 தக்காளி ஆட் பண்ணாவே வந்து போதும். நல்லா உங்களுக்கு வந்து ஜூஸியாக வேணும் அப்படின்னா 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து 1 தக்காளி நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து மீன் மேக்கருக்கு வந்துட்டு நான் உப்பு வந்து போட்டு தான் வந்து பிசைஞ்சேன் இல்லையா. அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டாவே வந்து நம்மளுக்கு வந்து போதும்.
இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி எல்லாம் மசியணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறமா நாம் வந்து வறுத்து வச்ச அந்த மீன் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிலையே போட்டுடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், நீங்கள் இதிலையே போட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தேவைக்கேற்ப, ஏன்னா நம்ம கொஞ்சமாக வந்து மீன் மேக்கருக்கு மட்டும்தான் இந்த மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மிளகாய்த்தூள் வேணும், அதுக்காக வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோடு வந்து நல்லா வந்து மசிச்சு விடுங்க, போதும். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த பொரிச்சு வச்ச மீன் மேக்கரை அதில் போட்டுடலாங்க. போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து அந்த மீன் மேக்கரை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம், தண்ணி ஊற்றினா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நம்ம வந்து வீட்டு பொடி யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் நேரம் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து வேக விடுங்க. இதே கடைப்பொடினா குயிக்காக வந்து அந்த வாசமே இருக்காது. அதாவது என்ன, இந்த பச்சை வாசன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இருக்காது. ஆனால் இதே நம்ம வீட்டு பொடி யூஸ் பண்ணையில் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ண தான் செய்யணும். அப்போ தான் அந்த பொடியோடைய ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மீன் மேக்கர் பொரியல் ரெடிங்க. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கோபி மஞ்சூரி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இருக்குங்க. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ரசம், சாம்பார், எந்த குழம்புக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு கறி தான் இது. ஓகே, பாய்.